சன்னதியில என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா? இங்க அஜயோட சித்தப்பாவும் அஜயும் வந்து உட்காந்துக்கிற டைம்ல வந்து இதுதான் சான்ஸ்ன்ட்டு அஜயோட அப்பா வந்து சொல்லுவார். ஐயோ சம்மந்தி எங்க வீட்டுக்குன்ட்டு ஒரு மரியாதை இருக்கு. ஏன்னா காவேரி சொன்னது எல்லாமே இப்போ பண்றத பார்த்தாவே எல்லாமே கரெக்டா தாங்குது. அதால இந்த சம்மந்தம்லாம் எனக்கு வேண்டான்னும் போது அப்ப அஜய் வந்து சொல்லுவான்ப்பா, நீங்க என்னப்பா இப்படி சொல்றீங்க? டேய் அமைதியாடுறா, உனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. இந்த 3 கல்யாணத்தை நின்று போன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினா எங்க பேர் தான் அசிங்கமா இருக்கணும் போது அதுக்கு உடனே பசுபதி வந்து சொல்லுவாரு, என்னப்பா என்ன கோவப்படுறீங்க? உட்காருங்க, அமைதியா உட்காருங்க, பொறுமையா பேசலாம். அன்பு என்ன அன்பு இவ்வளோ கோவப்படுறேன்னு உடனே பசுபதி சொல்லுவாரு, ஏன்னா இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுக்குது என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் மட்டும்தான். என் பொண்ணு உன் பையன் மேல ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்கோசரம் தான் நான் கல்யாணம் பண்றேன். இப்பயே ஒன்னா சொல்லுங்க, நான் சொத்தை பாதி வந்து மாப்பிள்ளை பேர் மேல எழுதி கொடுத்துட்றோன்னே அப்பா அது ஒரே அஜயோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இதைத்தானே நான் நடக்கணும்ட்டு நான் ஆசைப்பட்டேன். வாடா மவனை என் வலையில வந்து சிக்குன்ட்டு நம்ம பசுபதியை வந்து விஜயோட சித்தப்பா வச்சு செய்கிறாருங்க. சரி சரி நடந்ததெல்லாம் விட்டுடலாம், ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலான்ட்டு பசுபதி சொல்லுவார். அதுக்கு விஜயோட அப்பா வந்து ஓகே சொல்லுவார். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.